இந்த 15,000 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு பேங்க் ஆஃபரோட Realme P3 5G அதுக்கப்புறம் Vivo T4X இந்த ரெண்டு டிவைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டிவைஸோட கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். 15,000 ரூபாய்க்குள்ள எந்த டிவைஸ் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டிவைஸோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்கலாம். உள்ள உங்களுக்கு டிவைஸ் வந்து கொடுத்திருக்காங்க, தென் டாக்குமெண்ட் வந்து இருக்கு, தென் சிம் டூல் வந்து கொடுத்திருக்காங்க, டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க, தென் 45 வாட் சார்ஜர் நமக்கு Realme P3 ல வந்து கொடுத்திருக்காங்க, Vivo T4X ல 44 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ஃபைனலா நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து இருக்கு. Vivo T4X நம்ம நார்மலா எப்பவுமே தரமோ TPU கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Realme P3 நம்ம நல்ல பேக் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பத்தி பார்க்கலாம். Realme P3 நம்ம 3 கலர் ஆப்ஷனோட வருது, Black, Pink, அதுக்கப்புறம் சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சில்வர் கலர் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு. Vivo T4X நமக்கு வந்து பர்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெரைன் ப்ளூ அப்படின்னு சொல்லி கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு அந்த பர்பிள் கலர் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டிவைஸும் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தா பிளாஸ்டிக் பில் தான். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.97 mm கான திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க விவோல நமக்கு வந்து 8 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. வெயிட்ட பொறுத்த வரைக்கும் 199 கிராம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் விவோல நமக்கு 205 கிராம் வெயிட் வந்து இருக்கு. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரியல்மில வந்துட்டு IP69 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. விவோல நமக்கு IP64 வந்து கொடுத்திருக்காங்க. 64 கம்பேர் பண்ணும்போது IP69 வந்து நல்ல ஒரு வாட்டர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். Realme P3 ல வந்து தண்ணி பட்டால் எதுவும் ஆகாது. பட் அதுக்கு நம்ம தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எடுத்து ஏதாவது டிவைஸ் ப்ராப்ளம் ஆயிருச்சு வாரண்டி வந்து கிளைம் ஆகாது. இங்க பெட்டரான ஐபி ரேட்டிங் வந்து Realme P3 ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Realme P3 டிவைஸ் நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா வந்து இருக்கு. நம்ம கேஸ் போடாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இது நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. Vivo T4X நமக்கு எட்ஜஸ் நல்லா கர்வ் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேங்க, டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Realme P3 ல நமக்கு IP69 கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்தது இங்க Realme P3 க்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் Realme P3 ல 6.6 inches Full HD plus Super AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. பீக் பிரைட்னஸ் நம்ம 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல நம்மளால 4K HDR வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த டிவைஸோட ஃப்ரண்ட்ல நமக்கு இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. இங்க Realme P3 நமக்கு AMOLED டிஸ்ப்ளே இருக்கறனால டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் Vivo T4X ல வந்து பார்க்கலாம். Vivo T4X ல 6.72 inches Full HD plus LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1050 nits பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து HDR பிளேபேக் ஆன சப்போர்ட் எல்லாமே வந்து இருக்கு. இங்க ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது பவர் பட்டன் இருக்கும், பவர் பட்டன்லயே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் Realme P3 நமக்கு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. LCD கம்பேர் பண்ணும்போது நமக்கு AMOLED டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இங்க Realme P3 ஓட டிஸ்ப்ளே தான் நல்லாவே இருக்கு. அதுவும் போல நமக்கு Realme P3 ல வந்து இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து இப்ப சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டோட இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கூட கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் Realme P3 தான் நல்லா இருக்கு. அதுக்கு Vivo T4X ல சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு வந்து கிடையாது. கம்பேர் பண்ணும்போது நம்ம Realme P3 டிஸ்ப்ளே கொஞ்சம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பத்தி பார்க்கலாம். Realme P3 பொறுத்த வரைக்கும் 6000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. Vivo T4X ல 6500 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த ரெண்டு டிவைஸ் நமக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா பேட்டரி பேக்கப் இந்த ரெண்டு டிவைஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு. Realme P3 நான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அசால்ட்டா வந்து 9 hours வந்து தாண்டுச்சு. Vivo T4X ல நமக்கு வந்து ஈஸியா 10 hours வந்து பாத்தீங்கன்னா தாண்டும். இந்த ரெண்டு டிவைஸ் நல்ல பேட்டரி பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது நமக்கு Vivo T4X ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் 1 or 2 hours எக்ஸ்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் Vivo T4X தான் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Realme P3 ல Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்திருக்காங்க. Vivo T4X ல MediaTek Dimensity 7050 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது Realme ல நமக்கு வந்து 7 lakhs மேல ஈஸியா வந்து தாண்டுது. Vivo ல நமக்கு வந்து 6.8 lakhs மேல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டிவைஸ் நல்லாவே இருக்கு. நீங்க டே டு டே யூசேஜ்ல வந்து நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, சோசியல் மீடியா ஆப்ஸ்ல யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு டிவைஸ்ல வந்து சேமா இருக்கு. இங்க Realme P3 டிவைஸ்ல நமக்கு BGMI நம்மளால 90 FPS ல விளையாட முடியும். Vivo T4X ல BGMI நம்மளால 60 FPS ல விளையாட முடியும். ரெண்டு டிவைஸ்ல கேம் பிளே அப்ப நமக்கு வந்து லாக் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. Realme P3 ல நமக்கு LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 2.2 வந்து இருக்கு. இதே Vivo T4X ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. சோ UFS 3.1 இருக்கறனால நமக்கு Vivo T4X ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ரீட் ரைட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டிவைஸ் நல்ல சேமா தான் இருக்கு. பட் அந்த கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம Realme P3 ல BGMI 90 FPS விளையாண்டுக்கலாம். அது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பத்தி பார்த்தலாம்.
Realme P3 டாப்ல உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் இருக்கு, அது பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல நமக்கு எதுவுமே வந்து இல்ல, கீழ சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இது நமக்கு ஹைபிரிட் ஸ்லாட், நம்மளால வந்து 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அது பக்கத்துல மைக் இருக்கு, தென் அது பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த Realme P3 டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் அந்த வால்யூம் பூஸ்டர் நமக்கு வந்து 300% வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தென் ரைட் சைடுல நமக்கு வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் விவோ T4X பார்க்கலாம். விவோ T4X லெஃப்ட் சைடுல நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும், மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. Realme P3 நமக்கு ஹைபிரிட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், அப்புறம் சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இங்க நம்மளால 2 சிம் தான் போட முடியும், மெமரி கார்டுக்கான சப்போர்ட் வந்து இல்ல. தென் கீழே நம்ம ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. அது பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு, அதுக்கு பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க, அது கீழே பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸோட பேக் சைடு நமக்கு வந்து பார்த்தா ஐஆர் பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நம்ம Realme P3 நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் வந்து கிடையாது, பட் விவோ T4X நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. விவோ T4X நமக்கு அந்த ஐஆர் பிளாஸ்டர் கீழே வந்து பார்த்தா டைனமிக் லைட் வந்து கொடுத்திருக்காங்க. டைனமிக் லைட் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும்போது, கால் வரும்போது நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அந்த லைட் நம்மளால வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் Realme P3 நம்மளால SD கார்டு வந்து போட முடியும். இங்க விவோ T4Xல SD கார்டு வந்து போட முடியாது. விவோ T4Xல ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் வந்து இருக்கு, இங்க Realme P3 அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். இங்க Realme P3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Realme UI 6.0 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இங்க நமக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோ T4X Fun Touch OS 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இங்கே நம்ம 2 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Realme UI 6.0 கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த விவோ T4X நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த OS ஓட இன்டர்ஃபேஸ் அது நம்ம Fun Touch OS அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இங்க Realme P3 நமக்கு Realme UI 6.0 அளவுக்கு நல்லாவே இருக்கு. இங்க டிவைஸ் நல்ல ப்ராப்பரான அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கேலரியில நமக்கு ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த AI போட்டோ என்ஹான்சர், அந்த எரேசர் அதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. இந்த டிவைஸ்ல நம்ம டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டயலர் தான் இருக்கும். நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஓ டயலர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்து கிடைச்சிரும். ஸோ ஓவரால் Realme UI யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்க விவோ Fun Touch OS நிறைய ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இங்கே நமக்கு அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்லைட் பார் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, அது நம்ம குயிக்கா யூஸ் பண்ணிக்க முடியும், அது நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேலரியில வந்து பாத்தீங்கன்னா AI போட்டோ என்ஹான்சர், AI எரேஸ் அதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 2 டிவைஸ் நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பட் நம்ம OS டே டு டே யூசேஜ்ல யூஸ் பண்றதுக்கு Realme 6.0 ஓரளவு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு Realme P3ல 9 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.2 வந்து இருக்கு, Wi-Fi 6 வந்து கொடுத்திருக்காங்க. தென் விவோ T4X நமக்கு 8 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 வந்து கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 வந்து இருக்கு. இந்த 2 டிவைஸ் நமக்கு NFC சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. 2 டிவைஸ் 5G வந்து நல்லா ப்ராப்பரா வந்து கிடைச்சு, அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. கால் குவாலிட்டி 2 டிவைஸ் நல்லாவே இருக்கு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. Realme P3 ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. விவோ T4X ல 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பாருங்க நமக்கு Realme P3 ல எடுத்தது. நமக்கு அந்த மெயின் கேமரா எடுத்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. போர்ட்ரேட் கேமரா எடுத்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. லோ லைட்ல நமக்கு அந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் விவோ T4X எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் எல்லாம் வந்து பாருங்க. அவுட்டோர் நல்ல லைட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டரான போட்டோஸே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. ஸோ எனக்கு பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து விவோ T4X அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. செல்ஃபி கேமராவோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் Realme P3 ஓட விவோ T4X எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் பியூட்டி மூடா போட்டு விட்டுருது, அது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மெயின் கேமரா எடுத்த ஒரு சில போட்டோஸும் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது Realme P3 இருக்க அந்த 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல நம்மளால வந்து 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட்ல நம்ம 1080p 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ் நல்ல அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது Realme P3 இருக்கிற கேமராஸ் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிரைசிங் பத்தி பார்க்கலாம். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் Realme P3 நமக்கு 3 RAM வேரியன்ட் இருக்கு.
6+128 நமக்கு வந்து 17,000 கிட்ட சேல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் ஆஃபர் வந்து 2,000 இருந்துச்சு, ஃபைனல் பிரைஸ் 15,000 கிட்ட கிடைச்சு. சோ இப்போ நம்ம கரண்டா 2-3 நாளா பாக்கும்போது வந்து 1000 ரூபீஸ் தான் பேங்க் ஆஃபர் எனக்கு வந்து காட்டுது. 16,000 அந்த பிரைஸ்க்கு வந்து பேஸ் மாடல் வந்து இருக்கு. இதே நமக்கு 8+128 வந்து 18,000, பட் நமக்கு 1000 ரூபீஸ் பேங்க் ஆஃபர் வந்து இருக்கு. சோ ஃபைனலா 17,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. தென் 8+256 நமக்கு 20,000, பட் 2,000 பேங்க் ஆஃபர் வந்து இருக்கு. 18,000 அந்த பிரைஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்குது. Vivo T4X பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 6+128 நம்ம 14,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் நான் கரெக்டா செக் பண்ணும்போது 250 ரூபாய்க்கு இருக்கு. நமக்கு 13,750 அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. 8+128 நமக்கு வந்து 15,000 கிட்ட சேல் பண்றாங்க. நமக்கு 500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. 14,500 வந்து ஃபைனலா வந்து கிடைக்கும். 8+256 நமக்கு வந்து 17,000 கிட்ட சேல் பண்றாங்க. 500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஃபைனலா 16,500 அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து ரெண்டு டிவைஸ் வந்து செல் பண்றாங்க. சோ ஃபைனலா கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டிவைஸ் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்க Realme P3 தான் நமக்கு வந்து ஓவராலா பெஸ்டா வந்து இருக்கு. சோ Realme P3 நமக்கு அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம Vivo T4X IP64 தான் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு Realme P3 IP69 வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் பெஸ்டாவே இருக்கு. தென் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம Vivo T4X LCD டிஸ்பிளே தான். இங்க நமக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. தென் BGMI நம்மளால வந்து 90 FPS ல ப்ளே பண்ணிக்க முடியும். Vivo நமக்கு 60 FPS கான ப்ளே தான் இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் FunTouch OS 15 கம்பேர் பண்ணும்போது Realme UI 6.0 அளவுக்கு நல்லாவே இருக்கு. தென் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஓரளவுக்கு Realme P3 ல கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓவராலா வந்து Realme P3 தான் வந்து பெஸ்டா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சோ இந்த Realme P3 15,000 கிடைக்குது அப்படின்னா பேங்க் ஆஃபரோட தான் நமக்கு வந்து 15,000 கிடைக்குது. உங்களால 15,000 பேங்க் ஆஃபர் போட்டு வாங்க முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா Realme P3 வந்து கண்டிப்பா பெஸ்டாவே இருக்கு. இல்ல என்னால வந்து பேங்க் ஆஃபர்ல யூஸ் பண்ண முடியாது, எங்கிட்ட எந்த விதமான கார்டு இல்லன்னு நினைச்சீங்க அப்படின்னா 14,000 வந்து Vivo T4X வந்து கிடைக்குது. 17,000 தான் நமக்கு Realme P3 வந்து கிடைக்குது. சோ இப்போ நமக்கு 14,000 17,000 3,000 வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ். என்னோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்டா 15,000 தான், என்னால பேங்க் ஆஃபர்ல போட முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 1,000 கம்மி பண்ணி நீங்க 17,000 வந்து Vivo T4X வாங்கி போறது நமக்கு பெஸ்டாவே இருக்கும். ஏன்னா Vivo T4X நமக்கு LCD டிஸ்பிளேவா இருந்தாலும் நல்ல குவாலிட்டி டிஸ்பிளேவா இருக்கு. டிசைன் ஒழுங்கு நல்லாவே இருக்கு. பேட்டரி நமக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கு. கேம் பிளே பெருசா பண்ண மாட்டேன், எனக்கு கேஷுவல் யூசேஜ் தான் நினைச்சீங்க அப்படின்னா Vivo T4X பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பெஸ்டாவே இருக்கு. அதான் என்னோட பட்ஜெட் வந்து 15,000 தான், பேங்க் ஆஃபர்ல எதுவுமே போட முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 1,000 கம்மி பண்ணி 14,000 வந்து Vivo T4X வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சோ கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க இந்த ரெண்டு டிவைஸ்ல வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு டிவைஸ்க்கு நமக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே சோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த இதே நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.